ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதம் 4ஆம் அத்தியாயம். ஸ்ரீ பூதநாத அவதாரம். ஐயப்ப அவதாரத்தின் 3வது காண்டத்தில் மாயாதேவி மோகினியின் அவதாரமான சூதமா முனிவர் கூறுகிறார். ஐயப்ப பக்தர்களான சௌனகேஸ்வரர்கள் ஐயப்ப பக்தியுடன் தசந்தரரே இறைவனின் கதைகளை கேட்க வைக்கப்படுவார்கள். வைகாரிய விரக்தர் மாமுனீஸ்வரர்கள் மற்றும் தெய்வீக சிந்தனையுடன் மீண்டும் வினா எழுப்புபவர்கள் விரைவில் தெய்வீக அறிவை பெறுவார்கள். குரு ஸ்ரீ சூதர் அவரிடம் கேட்டபோது பயங்கரமான கலியே அவரை கொன்று விடுவார். நட்சத்திர வடிவில் இருக்கும் மகான் கடவுள் தனது சாரத்தை வெளிப்படுத்துவார். நல்ல ஆசிரியரே, கருணை உள்ளவரே, கருணை மிகுந்தவரே, கதைகளை சொல்ல நான் தயங்க மாட்டேன். முனிவரே, கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை அறிந்தவர், 3 உலகங்களின் அர்த்தத்தை அறிந்தவர். மாமுனிவரே, மீனா குண்டல் காமினி வடிவத்தை எடுத்து தானவர்களிடையே மையல் கொண்டபோது மீனா கேதனரியும் ஸ்ரீகண்டனின் அழகான கதையை கேட்டவுடன் அவர் அவளை பார்க்க பாலாளிக்கு திருப்பார்கடலுக்கு சென்றார். மணமகனான மீனா காட்சி ஸ்ரீ கோவிந்தன் மையல் கடவுளான வாமதேவருக்கு நன்றி உணர்வில் இடம் கொடுத்து அவரை தனது அன்பால் நடனமாடச் செய்து அவரை பிரியப்படுத்த முயற்சித்த போது அவர் மையல் கடவுளான சம்புமூர்த்தியை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தார். பகவானே, சர்வ கருணை உள்ளவரே, எல்லாம் அறிந்தவரே, மிகுந்த கருணை உள்ளவரே, கடவுளே, உங்கள் கரங்களை சிறு துண்டுகளாக வெட்ட விடாதீர்கள். கடவுளே, பகவானே, தைத்தியர்களை மயக்கிய மோகினி பெண்ணின் ரத்தினமான காமினி மணியின் வடிவத்தின் அழகை காண நான் ஏங்குகிறேன். தைத்தியர்களே, ரிஷிகேஷரே, மரியாதைக்குரிய கருணை மனமே, கடவுளே, பகவானே, இறைவனின் பக்தரின் மீது நான் கருணையை பொழிய விரும்புகிறேன். தேவேந்திரனும் உமாதேவியும் அவளுக்குள் இருக்கும் காமத்தின் ஆவேசத்தை புரிந்து கொண்டு சம்புமூர்த்தியிடம் பயந்து பேசிய போது, சங்கரரே, கடவுளே, நான் புலன்களிலிருந்து விடுபட்டுள்ளேன். மேலும் புலன்களின் யோகத்தில் ஆட்சி செய்பவன் நான். பகவானே, ஹரே, வந்த ஆசை மாயை நிறைந்த என் பெண் வடிவத்தை காண தகுதியானதா? தேவி கௌரியே, தெய்வீக ராமரே, யோகேந்திரர்களின் ஆசிரியர் பாவனா, தெய்வீக அழிவை செய்வது ருத்ரனும் பாவனாவும் தானா? லோல மானசாரருடன் காமத்தில் நெருப்பு பூக்க முடியும் பெரிய கடவுளே, பலிக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? ஸ்ரீ மகா கைலாய தேவர்கள் மற்றும் கௌரிநாதன் லக்ஷ்மி தேவியிடம் உரையாடிய போது ஒரு மகத்தான மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் வரும். எல்லா துன்பங்களையும் அளிக்கும் பெரியவர் எழுவார். பிரபஞ்சம் முப்பரிமாண வடிவமாக மாற்றப்படும். கால கடவுளே, தாரகனின் வடிவம் தர்மத்தை பிரகாசிக்க வரும்போது தாரகனின் அவதாரம். ஒவ்வொரு காலத்திலும் லீலைகள் தாரகனின் வடிவத்தில் எடுக்கப்படுவதால் ஒவ்வொரு உலகத்திலும் வெவ்வேறு அவதாரங்கள் எடுக்கப்படுகின்றன. உலகத்தின் எஜமானரான பிரம்மதேவரின் நாம் மிகுந்த மகிழ்ச்சியால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம் மனதில் முப்பரிமாண வடிவம் தாரக பரபிரம்மனின் அவதாரமாக தோன்றுகிறது. ஒருவராகவும் ஒரே ஒருவராகவும் இருக்கும் தாரக பரபிரம்மனை நடனமாட செய்யும் தாரக பரபிரம்மனை கேளுங்கள். நாராயணரே, இடியின் சத்தத்தை கேட்ட சௌரீசர் ஒரு கண நேர மௌனத்திற்கு பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினார். 3 அரசர்களின் பள்ளத்தாக்கின் இறைவன் நாங்கள் கூட்டமாக சேர்ந்து எல்லா திசைகளிலும் கண்டபோது புலன்களின் மூலமான பரமபுருஷர் புரோபாகா, இவ்வளவு அழகான சொர்க்கத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். மலர் தோட்டம் அதன் அனைத்து அழகு மற்றும் மிகுந்த அழகால் ஜொலிக்கும். தாங்கள் இதற்கு முன் ஷர்வானை பார்த்ததில்லை போல. தெய்வீக சாரங்களும் பாதங்களும் மிக உயர்ந்தவை. நீரோடைகள் மெதுவாகவும் மென்மையாகவும் பாய்கின்றன. விழிகளை கலங்க வைக்கும் புள்ளிமான் விளையாட்டுகளும் வாசனை பொம்மைகளும் நாள்கள் மத நம்பிக்கைகளாலும் வீண் பேச்சுக்களாலும் நிறைந்திருக்கும். மலைமானே, உன் வாயிலும் உதடுகளிலும் ஆசையுடன் செண்பகம் பனஸ்கள் காரமாகவும் மிகுந்த காரமாகவும் இருக்கும்.
செம்பருத்தி மலர்கள் முழுமையாக பூத்துள்ளன. செடிகளும் பிசாசால் கொல்லப்பட்ட துறவிகளில் என் அன்பு நண்பர்களே, வந்து பாருங்கள். சமீரன் முல்லாசுனாவின் மனத்தை பரப்புவான். மெதுவாக சுமன்கள் எல்லாவற்றையும் வாங்கி மகிழ்வார்கள். முல்ல பனாரி ஷவன் தேவன் நல்ல பக்கம் பார்க்க பனை மரத்தின் அன்பிற்குரியவர் கைலாயத்தில் வசிக்கும் சம்புமூர்த்தி கல்ஹரசுசஸ் மற்றும் பகுலா சுமாஸ். அந்த இனிமையான நறுமணத்தின் நறுமணத்தால் இறைவன் மயங்கி போனார். ஏழை கிரிஜேசன் மேய்ந்த நேரத்தில் தெய்வீக பெண் ஒரு தெய்வமாக தோன்றுகிறாள். சதத்தின் முனைகள் சத்தங்கள் மறைந்து வருகின்றன. இனிமையும் நறுமணமும் நிறைந்த வார்த்தையின் ஒலி எதிரொலிக்கும். ஓடும் மானை பார்த்து கொண்டிருக்கும் மனிதன் பாடும் பெண் எலி நாய்களை சூடேற்றும். மாலையில் கூட அவன் வண்ணமயமான மாலையை அணிந்திருக்கிறான். முழு வளர்ச்சியடைந்த ஒளிரும் மானின் விழிகளின் அழகு மணிகள் சூடாகவும் தண்ணீர் சூடாகவும் இருக்கிறது. தாமரையுடன் மாணிக்க மோதிரம் அணிந்து மகிழ்ச்சியுடன் வாணி மாதாவின் வீணையின் 7 துணி மெல்லிசை கலாவேணி மெல்லிசை குரலில் பாடுவார். கல்யாணி மணி லீலா மோகினி இசைத்தல் திருமண காட்சிகளையும் திருமண ஊர்வலத்தையும் காண கேசவனின் படுக்கையின் நம்பிக்கையில் கூட ஒரு அழகான பெண்ணின் தோற்றத்தை விவரிப்பது எளிதல்லவா? ஐயனே, நான் துணிந்து வெளிப்படுத்திய முட்டாள்தனத்திற்கு என்னை மன்னியுங்கள். ஐயப்ப சுவாமியே, 3 உலகங்கள். அந்த அழகிய பெண்ணின் அசைவுகள் மிகவும் அழகாக இருப்பதால் அவள் தாமரையைப் போல நடனமாடுகிறாள். முத்து போல மென்மையாக மாறிய வல்லபன் தன் தாமரை இதழ்களை அவள் கன்னங்களில் அழுத்தி அவனை மகிழ்விக்கிறாள். அவளுடைய அழகு மிகுந்த திறமையுடன் அவள் கால்களை அலங்கரிக்கிறது. அவள் ஒரு குச்சியால் நடனமாடுகிறாள். அவள் வயிற்றின் சிறிய மணியை வாசிக்கிறாள். அவளுடைய கொழுத்த ஆர்வத்தால் போதையில் அவள் பாதங்களில் கல்லிலிருந்து வளர்கிறது. மேலும் அழகான பெண்ணின் கால்களின் தொடைகள் உயர்ந்துள்ளன. அவள் நடனமாடும் போது அவளுடைய நீண்ட கால்கள் அசைகின்றன. அவளுடைய தொப்புள் இடுப்பில் கட்டப்பட்டிருக்கும் ஒரு புதிய பூவை போல அழகாக இருக்கிறது. பொறாமை நிறைந்த அவளுடைய நடனத்தில் அவள் மாலைகளுடன் மிகவும் மென்மையாக நடனமாடுகிறாள். அவளுடைய உதடுகள் மகிழ்ச்சியால் மின்னுகின்றன. திருக்கல மட்டத்தின் ஹரவாளிகள் சிறியவை, முத்து மற்றும் மென்மையானவை. மேலும் வந்தனி வேணி முனிவரின் இந்தளம் சங்கு யுகத்தில் எழுப்பப்படும். சூரியன் உதிப்பதற்கு முன் வேம்பு மலர்கள் மற்றும் பங்கஜ மொட்டு சமமாக அழகாக இருக்கும். சங்குகள் பரமசிவபெருமானின் இத்தலம் 4 முக கடவுளான மோகினியாலாவின் வாயிலிருந்து பெறப்பட்ட நறுமணமுள்ள அழகான குங்குமப்பூ பிரகாசத்தை நிறைவு செய்ய. இவ்வாறு கூட்டத்தின் அழகில் நந்தனை எங்கேயும் பார்த்ததில்லையா? இந்து கலாதரா கடவுளால் இவ்வளவு அழகான நித்திய பெண்ணை எப்படி பார்க்க முடிந்தது? மலரம்பனின் எதிரி வளர்ந்தபோது அவனும் ஆசையால் நிறைந்தான். அவன் வளர்ந்தபோது அவன் மலர முடிந்தது. எப்போது? ஒரு லேசான மலர் ஜொலிக்கும் ரோஜாவைப் போல அது உங்கள் கரங்களை பற்றி கொள்ளும் மலர் போன்ற எதிரி விழித்து கொள்வான். காமன் வென்றான். பிறகு சம்புமூர்த்தி அதிர்ச்சி அடைந்தார். 2 கட்டங்களும் திறக்கப்பட்டன. தர்மம் வெளிப்பட்டது. ஒரு கணம் உலகமும் வென்றது. நீதிமான்களும் வென்றார்கள். தர்ம சாஸ்திரரை, நம் செல்வத்தை நாம் வெல்வோம். வாழ்க கடவுளே! பகவான் ஸ்ரீஹரியின் மகனே வாழ்க! துக்கங்களின் தலைவரே வாழ்க! மனதின் தலைவரே வாழ்க! சம்புமூர்த்தியே வாழ்க! ஐயப்பரே! சங்கரரும் நாராயணரும் இணைந்த தருணத்தில் பூமியில் தோன்றினார் ஐயப்ப சுவாமி. அவரது வடிவம் பழமையானது. அவரது வடிவம் பிரம்மதேவரின் நட்சத்திரத்தை போன்றது. அவரது வடிவம் சிறந்த நல்லொழுக்கத்தின் உருவத்தை போன்றது. அவரது சந்ததியினர் மகிமை வாய்ந்தவர்கள். பூமியில் உயிரினங்களுக்கு அதிர்ஷ்ட சந்திரனாக வந்த கடவுளே, கருணை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, உலகங்களின் இரட்சகரே, பரமாத்மாவே, எல்லாம் கருணை உள்ளவரே, கருணை மிகுந்தவரே, ஷியாமள கலேபரன் ஸ்ரீநாதன் தர்மசாஸ்தா சமேத அவதாரத்தின் மீட்பை குறித்து தங்களுக்கு கூறுவார்.
4 யுகங்களுக்கு ஒருமுறை தர்மத்தை செய்ய மகாதேவியிடம் செல்ல, பின்னர் கலியுகத்தில் பந்தள சூதனனாக மாற, வாளாக தீமைகளை வெட்ட, மீண்டும் 3வது மற்றும் 2வது கலியுகங்களுக்குப் பிறகு பிரபஞ்சத்தை காப்பாற்ற மீண்டும் பல காரணங்கள் உள்ளன. மேலும் இறைவன் தர்மமாக அவதரித்ததற்கு எண்ணற்ற காரணங்கள் இல்லை. தூய பரபிரம்மன் எந்த குணங்களும் இல்லாமல் இருந்தாலும் வடிவத்தை கடந்த சண்மயம் பெரும் துன்பங்களை கொண்டவர். நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அதிர்ஷ்டத்தை அளிப்பவரே. பூமியின் தலைவியான தாய்க்கு பெரும் வெப்பத்தை தணிக்க மலையாளத்தில் தலைவியான தாய் புண்ணிய மன்னனான பெரிய மலையில் ஏறி பெரும் தவம் செய்வாள். பகவானே, புரிந்து கொண்டு கருணை காட்டும் பகவானே, ஆண்டவரே, சிறந்த ஆசிரியரே, தயவு செய்து என்னை எல்லா தீமைகளிலிருந்தும் காப்பாற்றுங்கள். இறைவனே, எல்லா உயிர்களுக்கும் குருவே, இறைவனே, கருணையின் உருவகமே, எல்லா பாவங்களையும் நீக்கி எனக்கு உதவுங்கள். சுவாமி, உண்மையான இறைவனே, இறைவனின் பாதங்களை என்னுள் இனிமையாக்குங்கள். பிரபஞ்சத்தின் இறைவனே, வெற்றி இறைவனிடம் பிரார்த்தனை செய்பவர்களின் பாதுகாவலரான இறைவனே, இறைவனே, சோம்பேறி கன்றுகள் உமது பாடல்களால் உலக உணவை உட்கொள்ள உதவுங்கள். மிகச் சிறந்தவரே, துயரத்தை அளிப்பவரே, பிரபஞ்சத்தின் பாதையே, உமது சிறந்த அவதாரத்தால் இறைவனே தாம் சிறந்தவராக மாறுவீர்கள். சிறந்தவராக மாறும் தங்கள் பக்தர்கள் அனைவரும் எப்போதும் உங்கள் பாதங்களில் மேய்வது போல உணரட்டும். சிறந்தவர், கருணை உள்ளவர். அவதார காலம் அது சிறந்தது. பிரகாசமான நட்சத்திரம், சிறந்த நாள். திருமணத்தை நடத்துபவர் தனது மகத்துவத்தை நினைவு கூறும் போது ஆசை நிறைந்தவரின் இதயத்தில் திருமண மோதிரத்தை பெற வேண்டும் என்ற ஆசை ஏன் அதிகமாக இருக்கிறது? பகவானே, ஐயப்ப சுவாமியே, ஹரத்மஜரே, புனித மந்திரத்தையும் புனித எழுத்தையும் ஓத நேரமின்மையால் அல்லவா, மகிமையாலும் தெய்வீக ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட மனதின் சாரத்தாலும் நீல நீல கல்லால் பிரகாசித்த குண்டலினியின் சுமையாலும் கூந்தலுடன் விளையாடும் கூந்தலின் சுருட்டைகளும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடத்துடன் கோலோச்சலேந்திரனின் வேலைக்காரன் பணியால் தனது முகவரியை கொடுப்பான். பஞ்சமி, சோமா, பல தேசத்தில் ஒன்று சேர்ந்த விஷயங்கள், பாலாக்ஷி மற்றும் சாம்பல் கோடு ஆகியவை ஆசீர்வதிக்கப்படுகின்றன. வில் ஒரு ஒளி போன்றது. மிளகாய் யுகம் இதயத்தில் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அன்புள்ள கருணையின் அமிர்தம், தாமரை மலரின் அமிர்தம், தாமரை மலர் இருக்கும் இடம். ஸ்ரீ பூதநாத அவதாரம். எள்ளு மலர்களின் நறுமணம், மூக்கின் மகிமை, செவிகளின் அழகு, கண்ணாடிகள் போன்ற ஆலயங்களின் பளபளப்பு, 2 தெய்வீக செவிகள், என் கண்களை இமைக்காமல் தங்க 5 மடிப்புகளின் அழகு, அழகிய நாசியான மூக்குகள், நான் என்றென்றும் பார்க்க விரும்பும் முகம், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பற்களின் வரிசைகள் எப்போதும் என் மனதில் ஒரு பகுதியாக இருக்கட்டும். நீலவானம் எனக்கு மேலே உயரட்டும். நான் தாமரை போல சிரிக்கட்டும். இறைவனின் மென்மையான சிரிப்பில் மகிழ்ச்சி அடையட்டும். என் வாயின் பூ என் மனதில் மலரட்டும். சங்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கழுத்து சந்திரன் மற்றும் சூரியனுடன் உயர்கிறது. நகைகள், வில்லோ மாலைகள் மற்றும் காட்டின் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மார்பு, ஸ்ரீ கௌஸ்துபத்தின் தெய்வீக அழகு, சக்தியின் மாலைகள், ருத்ராட்ச மாலைகள், பக்தியின் மாலைகள், துளசியின் மாலைகள், பிரம்மதேவரின் மாலைகள், ஆசீர்வதிக்கப்பட்டவரின் புனித நூல் மற்றும் பிரம்மதேவர் தொடர்ந்து போற்றப்படுகிறார்கள். 8 சிகரங்களும் 8 திசைகளை அடைகின்றன. 8 கரங்களும் தோள்களும் கீழே அடையும். 8 ஆயுதங்களையும் 8 அரவங்களும் உங்கள் மனதில் எரிவதை காணும்போது 8 ரத்தினங்களைப் போலவே 8 சாதனைகளுக்கும் பஞ்சமில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். தெய்வீக சங்கம், ஓடு, சக்கரம், ஈட்டி, கத்தி, வில், அம்புகள், வாள் மற்றும் தோல் ஆகியவை தெய்வங்களின் ஆயுதங்கள். கருணையின் இறைவன்.
கருணை உள்ளவர். பக்தர்களிடமிருந்து 8 ராகங்களை மீட்க 8 ராகங்களை அணிந்துள்ளார். அஸ்வத்த வனத்தில் செல்வத்தின் இறைவன் ஆசிதாரோமாலை, நீல மாணிக்யார்ஜன், நீல 4 இலை குளோவர், அழகான அரசரின் மணிகள், 4 உலகங்கள் மற்றும் 10 உயிர்கள், 4 உலகங்களின் மங்களம். கடலி குலத்தை தாங்குபவர்கள் வலியை உணர்கிறார்கள். இறைவனின் தொடைகள் அழகாக இருக்கின்றன. கருணையின் இறைவன் தனது பாதங்களை தாமரை போன்ற அழகால் அலங்கரிக்கிறார். அவர் பக்தர்களின் மனதை விடுதலையின் தாமரை பாதங்களால் ஒன்றிணைக்கிறார். முதல் சிந்தனையின் தாமரை பாதங்கள் முதல் எண்ணத்தின் போது உறவினர்களின் கருணையால் வெளிப்படுத்தப்படும் உறவை யாராவது விவரிக்க முடியுமா? பகவானே, ஏழை உறவினர் உள் உலகில் ஆட்சி செய்வார். ஐயப்பா, பகவானே, ஆண்டவரே, உலகத்தின் இதயத்தில் வசிக்கும் நபாக்ஷரியின் தெய்வீக மந்திரத்தின் சந்ததி, 2 கால் கருணையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பகவானே, 8 கரங்கள், வெப்பம், 6 ஆயுதங்கள் மற்றும் 10 தினங்கள் தெய்வீக மகிமையுடன் ஷியாமபிராமரின் தாயார், நித்திய இறைவன், பூமியில் தனது கருணையை பொழிந்தவர், பாறைகளை பராமரிக்க பூமிக்கு திரும்பாதவர், சாருஷிலாவின் மறுபிறவியை இறைவனின் தாயிடம் எடுத்து சென்றவர், காலமும் இடமும் கொண்ட ஆன்மா, இப்போது லோலா 3 கால் உயிரினமாக அழைக்கப்படுபவர், எனக்கு உங்கள் ஆசீர்வாதங்களை வழங்குங்கள். ஐயப்ப சுவாமியே, பெரிய கடவுளே, தர்மத்தின் ஆசிரியரே, பகவானே, தீராத கலியே, துக்கமுடையவரே, ஹரரே, எல்லா பாவங்களையும் நீக்கி அவற்றை காப்பாயாக. இந்த உலகங்களை சொர்க்க அமைதியால் நித்தியமாக ஒளிரச் செய்வாய். ஹரிப்பிரிய நந்தா, பகவானே, உமாபதி வத்சலனே, கருணை உள்ளவனே, உமது மகா சக்தியால் இந்த உலகில் எவராலும் நித்திய ஆசீர்வாதங்களை வழங்க இயலாது. பகவத் நாமம். முழு உடல் கொண்டவர் ஐயப்ப சுவாமியிடம் அடைக்கலம் புகுங்கள். சுவாமி சுவாமி சாஸ்தா ஐயப்ப சுவாமியிடம் அடைக்கலம் புகுங்கள். சங்கரர், மாமா சங்கரர், ஐயப்ப சுவாமியிடம் அடைக்கலம் புகுங்கள். கடவுளே, துக்கங்களை நீக்குபவர், துக்கங்களின் இறைவனே, அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வழங்குபவரே, பங்கநாம என்ற பெயரால் அழைக்கப்படுபவர், எப்போதும் தாமரை பாதங்களில் அடைக்கலம் புகுங்கள். பிதி சூனு முனிவர் இவ்வாறு வீணையை வணங்கும்போது கௌரி தாய்க்கு தாய்ப்பால் கொடுக்கும் நாள். மகனின் ஆடையின் பெயரில் எத்தனை நல்ல செயல்கள் உள்ளன. ஒரு மகனை காணும் அதிர்ஷ்டம் ஆசீர்வதிக்கப்படும் நாள். சங்கரி சாரி தேவி அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கும் போது சங்கரரின் பயத்தை ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி பகவான் எவ்வாறு உட்கொள்வார்? சந்திரனின் தெய்வம் தாய் ஒரு பருந்து போன்ற குழந்தை தனது தாயின் முகத்தை பார்த்து தனது உதடுகளால் உறிஞ்சும் போது அவர் தாயின் மகனை நேரில் பார்க்கிறார். 3 உலகங்களும் தாய்மைக்கு பயந்து தனது குழந்தையை கைவிடுகிறதா? தாமரை கோயில் வாணி தெய்வத்தால் வளர்க்கப்படுகிறது. குழந்தையின் நாக்கு இறைவனின் நாமத்தால் நிரப்பப்படும் போது அவர் எண்ணற்ற பள்ளத்தாக்குகள் மற்றும் தங்க வெளிகளின் பெயர்களில் குறிப்பிடப்பட்டாலும் 4 முக பெயர்களால் சுருக்கப்பட்ட இறைவனின் 4 பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்றன. பிரபஞ்சத்தில் பேய்கள் இல்லாத இடங்கள் இல்லை. இந்த பேய்களுக்கு காரணமான பிரபஞ்சத்தின் இறைவனின் பெயரால் பரம பிரம்மனாகிய இறைவன் புகழப்படுகிறார். தர்மத்தை நிலைநாட்டியதன் உருவகமாக அநீதியானவர்களுக்காக காலத்திற்கு தர்மத்திற்கு தர்மத்தின் பாதுகாவலருக்காக உண்மையான சுவாசமான இறைவனுக்கு உலகங்கள் இறைவனை புகழ்கின்றன. சந்தன காட்டில் தர்மம் 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 என்று ஓதுபவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றனர். நாக்குகளால் தர்மம் செய்பவர்கள், ஆனால் நாக்குகளால் தர்மம் செய்யாதவர்கள், அவை தர்மம் என்பதால் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள்.
வார்த்தைகளும் செயல்களும் இணக்கமாக இல்லாமல் ஒருவர் தொடர்ந்து கவனிக்கும் போது ஒருவர் பெரும் துயரத்தை அனுபவிக்கிறார். நில உரிமையாளர்கள் தொடர்ந்து இது போன்ற பாவங்களை செய்யும் போது கர்மாவின் காரணங்களால் பிறப்புகள் பெருகும். தர்மம் என்ற பெயரில் அர்த்தம் என்ன என்பதை நான் உச்சரிக்கிறேன். தர்மத்திற்கான 6 படிகளையும் நான் உச்சரிப்பேன். மனிதர்களாக பிறந்தவர்கள் மகிழ்ச்சியாக வாழ ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்க வேண்டும். பறக்கும் பறவையைப் போல விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். மேலும் தன்னை நான் என்று நினைக்கக்கூடாது. தர்மத்தின் 3 கால்களும் கடைபிடிக்கப்படுகின்றன. மேலும் பெரியவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி மற்றவர்களின் ஊழியர்களாக மாற வேண்டும். எனவே மற்றவர்களுக்கு சேவை செய்வது 4வது கால். இது சத்தியத்திற்கான பாதையின் 5வது கால். 5 கால்களை பராமரிக்க ஒருவர் இறைவனிடம் அசைக்க முடியாத பக்தியை கொண்டிருக்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத கால்களில் தர்மத்தை பேணுவது ஒருபோதும் சாத்தியமில்லை. நீதிமான்கள் 6 கால்களை கொண்ட தர்மத்தை தொடர்ந்து வளர்க்கிறார்கள். தர்மத்தை உள்ளடக்கிய கடவுள் இப்படி இல்லாத மனிதர்களிடம் வரட்டும். அவர் மிக உயர்ந்த மறைக்கப்பட்ட கடவுள். உயர்ந்தவர் 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 ஸ்ரீ மகாபெரிஞ்சன் என்பதால் உண்மையை பின்பற்றுவதன் மூலமும் தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலமும் நித்திய ஆரியர்கள் மனிதர்கள் கடவுள்கள் அல்லது பிற உயிரினங்கள் அவரை உலகங்களில் ஆரியர்களாக அறிவார்கள். ஆரியர்கள் தான் ஆரியர்கள் ஸ்ரீ ஆரியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அண்டத்தின் பகவானே, தர்மத்தின் ஆசிரியரே, பகவானே, அண்டத்தின் தலைவரே, பிரபஞ்சத்தின் பகவானே, பிரபஞ்சத்தின் ஆண்டவரே, கடவுளே, பிரபஞ்சத்தின் தலைவரே. நீங்கள் அங்கேயே நன்றியுடன் இருந்தாலும் நீங்கள் திரும்பி வரும்போது வேலையை செய்ய முடியும். அந்த நாளில் முழு உலகமும் அதன் தீமைக்காக கண்டிக்கப்படும். படைப்பாளர் இதையெல்லாம் கூறிவிட்டு தனது தந்தையின் ஆடைகளின் அழகை கண்டு அவரது பாதங்களை வணங்கி படைப்பு உலகில் படைப்பின் இறைவனுடன் இணைந்து படைத்து தர்மத்தை செய்தார். படைப்பின் சக்தியை கொண்ட படைப்பாளரின் வார்த்தைகளை கேட்டு உடனடியாக தனது மனதை தெய்வங்களுக்கும் உயிரினங்களுக்கும் கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வரத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கும் வரத்தை மீண்டும் கொடுத்தார். ஹேமா இறைவன், அசுரர்களின் இறைவன், அனைத்து உலகங்களுக்கும் இறைவன் கைலாயத்தை அடைந்து வசித்து வந்தார். 3 உலகங்களும் அனைத்து உலகங்களும் இறைவனான இறைவனால் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டன. அறிவின் உருவகமாகவும் அறிவால் நிரப்பப்பட்டவராகவும் இருக்கும் இறைவன் உலகளாவிய வசீகரத்தின் வடிவத்தை எடுத்ததால் அனைத்து உலகங்களுக்கும் சாட்சியாக தோன்றுபவரிடமிருந்து அவர் அனைத்து அறிவையும் பெற்றார். எப்போதும் தெய்வீக வணக்கங்களை செய்யும் இறைவனுக்கும் சாஸ்தாவிற்கும், எப்போதும் காற்றில் ஒலிக்கும் பிரபஞ்சத்தின் இறைவனுக்கும் அவர் எப்போதும் துதிக்கப்படுவாராக. பிரபஞ்சத்தின் இறைவனே, பிரபஞ்சத்தின் பகவானே, பூமியை பிறப்பிக்கும் பிரபஞ்சத்தின் ஆண்டவரே, பூமியை பிறப்பிக்கும் பிரபஞ்சத்தின் தலைவரே, அவர் போற்றப்படட்டும். பிரபஞ்சத்தின் தலைவர் பூமியில் வாழ்வதற்கான காரணம் பயங்கரமான கலியுகம். தர்மசாஸ்திரத்தின் கதைகளின் 4வது அத்தியாயம் சூதரின் சாரமாக பின்வருமாறு. கனிதரு மாமலத்தில் வசிக்கும் பகவான் ஐயப்பனின் மகா கிருபை சூதன் சௌனகாதேசர்களுக்கு சொன்னதன் சாரத்தை ஓத தனது கோலையும் ஆயுதங்களையும் திரட்டட்டும். பூமியில் பகவான் ஸ்ரீ பூதநாதரின் வருகை பரம பிரம்மமான ஐயப்பனின் அவதாரத்தின் 4வது ஸ்லோகத்தை படித்து பாராயணம் செய்து அதன் சாரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தியவர்கள் பாக்கியவான்கள். ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா, என்னையே அடைக்கலம் புகுங்கள். ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதத்தின் 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.